இரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் டபுள் பெஞ்சில் இந்த ஸ்டார் மதிப்பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு 40வது வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை நேற்றே வந்ததை குறித்தும் சொல்லியிருந்தாங்க. நேற்று தனி நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை ஸ்டேவை 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்னன்னு கேட்டார்னா, வழக்கு தொடுத்தவங்களை விட்டுட்டு மற்றவங்களை இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் அனுமதி கேட்டார். ஏன்னு கேட்டால் 10 வருஷம் கழித்து பணி நியமனம் நடைபெறுன்றதை சொல்லி அவர் வச்சார். ஆனால் நீதிபதி அதை ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டால் ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்க முடியும், 4 ஆன்சரில் ஒன்று தானே வைக்க முடியும். அது எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? அது குறித்து கவுண்டர் ஃபைலை ஆல்ரெடி தனி நீதிபதி அமர்வு ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கேயே ஃபைல் பண்ணாமல் வந்தாங்க. இப்போ திரும்பி இங்கேயும் ஃபைல் பண்ணாமல் கவுண்டர் ஃபைல் தாக்கல் செய்யறதுனால இந்த வழக்கை திரும்பி ஒரு வாரத்துக்குள்ளார அந்த கவுண்டர் ஃபைலை தாக்கல் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்டே ஆர்டரை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இன்னும் இது முழுமையான விளக்கம் விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படும். அதே சமயத்தில் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த நியமன தேர்வுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு, அதாவது இந்த என்சிடிஏ பிரகாரம் வெயிட்டேஜ் மதிப்பெண் டெட்டு மதிப்பெண் எடுக்கணும், அந்த வழக்கு தலைமை நீதிபதி மதுரைக்கு மாற்றம் செய்யப்பட்டதுனால, மாற்றம் செய்யல, தலைமை நீதிபதி 2 இடம் மாறி மாறி அவருடைய பணி செய்வதனால இன்றைக்கி சென்னை அந்த வழக்கு வரலை. வேறு அதேமாரி இந்த ஸ்டார் மதிப்பெண்கள் எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று 2 வழக்குகள் வந்தது. ஒன்று ஜாக்கிரபியில் ஒரு 19 பேர் அவங்க அந்த ஜாக்கிரபியில் பேக்லாக் வேகன்சி முறையாக பின்பற்றணும்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் தொடுத்துருந்தாங்க. அனைத்து வழக்கு குறித்தும் விரைவில் ஒரு முழுமையான ஒரு காணொலி நம்ம சேனலில் வரும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.